குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 12/6/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:52. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 8:56 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:38 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இன்று மாலை 6:20 வரை அர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 8:11 வரை கௌலவம், பின்பு இரவு 8:56 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:38 வரை பூராடம், பின்பு உத்திராடம். சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திரு கோலக்குடி ஸ்ரீ கண்டதேவி கானாடு காத்தான் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் உற்சவம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் வளர்பிறை சஷ்டி மற்றும் சுப முகூர்த்த தினம். இன்றைய நாளுக்கான வழிபாடு எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? பசு வாங்குவதற்கு உகந்த நாள், விதை விதைப்பதற்கு ஏற்ற நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள், சுரங்கம் தொடர்பான வேலைகளை கவனிக்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. 2:19 முதல் 4:03 வரையில் காலை மேஷ லக்னம். 4:04 முதல் 6:10 வரையில் ரிஷப லக்னம். 6:11 முதல் 8:21 வரையில் மிதுன லக்னம். 8:22 முதல் 10:29 வரையில் கடக லக்னம். 10:30 முதல் 12:31 வரையில் சிம்ம லக்னம். 12:32 முதல் 2:31 வரையில் கன்னி லக்னம். 2:32 முதல் 4:37 வரையில் துலாம் லக்னம். 4:38 முதல் 6:48 வரையில் விருச்சக லக்னம். 6:49 முதல் 8:56 வரையில் தனுசு லக்னம். இரவு 8:57 முதல் 10:50 வரையில் மகர லக்னம். 10:51 முதல் 12:33 வரையில் கும்ப லக்னம். 12:34 முதல் காலை 2:14 வரையில் மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான். மாணவர்கள் இந்த நாளில் ஸ்ரீ புதன் பகவானுக்கு உண்டான தானியமான பச்சை பயிறு சுண்டல் செய்து சாப்பிடுவது விசேஷம். அதே போல இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது. புதன்கிழமை தினத்தில் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. அந்தந்த நாளுக்குண்டான அமைப்பின்படி கிரக ரீதியாக காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து வந்தால் நவ கிரகங்களினுடைய நல்லாசையும்
பேரருளையும் நீங்கள் பரிபூரணமாக பெறுவது உறுதி. அதிலும் அதிகாலை பொழுது எழுந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பல கஷ்டங்கள் தீர வழிவகை உண்டு. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல தூள் தூளாகும். எல்லாம் பனி போல மறைந்து போகும். ஆக உங்களுடைய சங்கடங்கள், பண பிரச்சனைகள், உடல் உபாதைகள், மன கஷ்டங்கள் அனைத்தும் தீர அதிகாலை பொழுதே எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடும். இதில் அனுபவத்தில் கண்ட உண்மை. ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மேயூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். ராசியின் 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் வாக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு செயலையும் மிக சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். 4ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் சுகஸ்தானத்தில். வேலை தொடர்பாக சில வேலைகளில் அலைச்சல்கள் உண்டாகலாம். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் கையிருப்பு குறையலாம். ஆடம்பரமான செயல்கள் வேண்டாம். வரக்கூடிய வருமானத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று வரும் நாளை வரும் என்று ஏமாறாதீர்கள். வரக்கூடிய தருணம் எப்பொழுது என்று நீங்களே அறிய மாட்டீர்கள். ஆகவே பணத்தினுடைய நிலையை பூரணமாக முழுமையாக தெரிந்து கொண்டு சிக்கனமாக இருந்தால்தான் சமாளிக்க முடியும். பொழுதுபோக்கு சம்பந்தமான செயல்களில் ஆர்வங்கள் இருக்கும், அதை குறைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி இருவருமே அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்பத்தினுடைய தேவைக்காக அதிக பணம் செலவு செய்கிறேன் என்று இறங்காதீர்கள். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். உணர்ச்சி வசப்படுதல் உங்களுக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். தாய்மாமன் வழியில் உறவுகள் மூலம்
சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். அரசு சார்ந்த காரியங்களில் கவனமாகவே இருக்க வேண்டும். நிதான போக்கோடு இருந்தால்தான் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த செயல்களிலும் கவனமாக இருங்கள். வெளியில் சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். விவசாயத்தில் வேலை பார்ப்பவர்கள் மற்றும் வேளாண்மை தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள், கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு பிறருடைய ஆதரவு என்பது தேவையாக இருக்கும். மனநலம் என்பது சிறப்பாக அமைய தியானங்கள் செய்யுங்கள், நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வேலை தொடர்பாக சில பணி நிமித்தமாக அலைச்சல் ஏற்படும். ஆதாயம் உண்டாகும். வேலையில் முழுமையான பலன் கிடைக்கும். பொறுமையும் நிதான குணம் தேவை. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. புதன்கிழமை தினத்தில் பெருமாளையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வணங்குவது சிறப்பு. சஷ்டி திதியாக இருப்பதால் வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம், வருமானம் கிடைக்க முருகப்பெருமானை வணங்கி வருவது, தீபங்கள் ஏற்றுவது, இலுப்பை எண்ணெய் கொண்டு தீபங்கள் ஏற்றுவது விசேஷம். வளர்பிறை சஷ்டி நாளில் வழிபாடு செய்பவர்களுக்கு செல்வ வளமை மிகுதியாக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ செழிப்போடு காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். செலவுகள் அதிகமாகும் போது கையிருப்பு குறையலாம், கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கவனமாக இருக்க வேண்டும். நிதானத்தை கடைபிடியுங்கள். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். சில வேலைகள் காலதாமதமாகலாம். அதிக நேரம் கடந்தும் வேலைகள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும், ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கும். இது போன்ற நிலையில் நிதானத்தை விடாதீர்கள். எல்லாம் நன்றாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருப்பது நல்லது. இந்த நாள் மன அமைப்பு சீராக இருக்க ஏற்ற இறக்கமான நாளாக அமையும். தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நிதானமாக இருக்க வேண்டும். அகலக்கால் வைக்காதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பதே நல்லது. முதலீடு சார்ந்த விஷயங்கள், ஒப்பந்தங்கள் தொடர்பான செயல்பாடுகள், கையெழுத்து சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபடுங்கள். வளர்பிறை சஷ்டி திதி என்பதால் உங்களுடைய ராசிநாதனும் அவரே. ஆகவே மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாள் வழிபாடுதலை செய்யும் போது கிரகங்களினுடைய தாக்கங்கள் குறையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது
ராசியில் சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானம் வருமான பாவகத்தில் புதன் பகவான். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்து 4ஆம் வீட்டிற்கு சந்திர பகவான் பெயர்ச்சியாக போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான். செயல்களில் அனுபவங்கள் இருக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் மிகுதியாக்கும். மீடியா துறை மற்றும் சினிமா துறையில் பயணிப்பவர்களுக்கு, வேலை பார்ப்பவர்களுக்கு உன்னதமான பலன் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். நண்பர்களுடைய சேர்க்கை விரிவாக்கும். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கென்று தனி பெயர் உண்டு. அரசாங்க வேலைகளில் மூலம் ஆதரவு ஏற்படும். பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் அதிகார பலம் படைத்தவர்கள் மூலம் அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். மறைமுக சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். சிக்கல் மறையும் நாள். பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதியாகவும் திருப்திகரமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். ஒரு சில நேரம் வாக்குவாதங்கள் இருந்தாலும் மறு நேரமே அந்த பிரச்சனைகளை மறந்து இருவரும் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். 7ஆம் வீட்டு அதிபதி விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். கூட்டாளிகளோடு வேலை செய்பவர்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். மறைமுகமாக இருக்கக்கூடிய சங்கடங்களை முறியடிப்பீர்கள். எதையும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஆற்றல், தைரியம் உருவாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. முருகப்பெருமானை வழிபடுங்கள். சஷ்டி திதியாக இருப்பதால் வளர்பிறை சஷ்டி தினம். உங்களுடைய வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர, செல்வ செழிப்பு அதிகரிக்க முருகப்பெருமானை வணங்கி வருவது சிறப்பை ஏற்படுத்தும். நல்லதொரு அனுபவங்கள் வெளிப்படும். துறை சார்ந்த விஷயங்களில் அறிவார்த்தமாக இருப்பீர்கள். மேன்மை உண்டாகும். மற்றவர்களுடைய செயல்களை பற்றி சில நேரம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. அரசு சார்ந்த வேலைகள் கைகூடும். சாதகமான சூழல் அமையும். பிறருடைய குணங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். எதிரிகளை வெல்வீர்கள். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். இலுப்பை எண்ணெய் தீபங்கள் 6 தீபங்கள் ஏற்றி வேலும் மயிலும் துணை என பாராயணம் செய்வது நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானுக்கு இந்த பாடல்களை ஆத்மார்த்தமாக்க முழு மனதோடு, மன திருப்தியோடு முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் சகல சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வெற்றிகரமான நாளாக அமையும். சிக்கலை தீர்த்து வைப்பார் சிங்கார வேலர். மறைமுக சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. பிறருடைய குண நலன்களுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுடைய ராசிக்கான இந்த போற்றிகளை தினம்தோறும் உச்சரித்து வந்தால் நவ கிரகங்களினுடைய நல்லருள் படி நல்ல வழி கிடைக்கும், வாழ வழி கிடைக்கும், நல்ல அமைப்பு ஏற்படும். புதன்கிழமை தினமாக இருப்பதாலும் வைகாசி மாதம் 30ஆம் நாள் உங்களுடைய ராசிநாதனுக்குண்டான நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ராசியின் 2ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். குடும்ப உறுப்பினர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கலாம். தடைப்பட்ட வேலைகள் கூட விரைவாக நடப்பதற்கான சூழல் அமையும். இடியாப்பம் சிக்கல் போல் இருந்த உங்களுடைய பிரச்சனைகள் வாழ்க்கை நிலையில் சில மாற்றங்கள் வரலாம். உங்களுடைய வாழ்க்கை துளிரக்கூடிய அமைப்பு கிடைக்கும். பழைய பிரச்சனைகளில் இருந்த சங்கடங்கள் விலகும். தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் செய்த பண செலவுகளை குறைக்கக்கூடும். ஓரளவாவது நம்பிக்கை மேம்படும். புத்துணர்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உள்ளத்தில் சந்தோஷம் குடிக்கொள்ளும். எடுத்த காரியத்தினுடைய நிலையை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். உங்களுக்கு எதை பிடிக்குமோ அதில் மட்டுமே உங்களுடைய கவனம் இருக்கும். மனதில் தோன்றக்கூடிய எண்ணற்ற எண்ணங்களுக்கும் எண்ணற்ற கனவுகளுக்கு ஏற்றாற் போல்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாளாகவும் அமையும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் நன்மைகள் ஏற்படும். அலுவலகத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். வீண் வாக்குவாதங்கள் விலகும். உங்களை பற்றி புரியாதவர்களுக்கு கூட புரிவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். முருகப்பெருமானை இன்றைய தினம் வழிபடுங்கள். வளர்பிறை சஷ்டி திதி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், வருமானம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை நினைத்து உபவாசம் இருக்கலாம். மௌன விரதத்தை அனுஷ்டிப்பது விசேஷம். கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். வீட்டில் ஒற்றுமை இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு பெருக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையும். எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு நல்லது. காளி தெய்வத்தை வழிபடலாம். திருவாதிரை என்பது வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் ஒருவரான ஸ்ரீ ராமானுஜர் சுவாமிகளுடைய ஜன்ம நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை என்பது சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். ஆக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய சங்கடங்கள் மறையும். முன்னேற்றத்தை நோக்கி முயற்சிப்பீர்கள். ஆதரவு பெருக்கும். தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். துரிதம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. லாபகரமான நாளாக இருக்கும். நன்மைகள் விளையும். வியாபாரத்தில் மேன்மையை கொண்டு வருவீர்கள். பிடித்த விஷயங்களை சுதந்திரமாக்க செய்து முடிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தினம்தோறும் கடக ராசிக்கான இந்த போற்றிகளை உச்சரித்து வருவதால் நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் அந்த கிரகத்திற்குண்டான தேவதைகளுக்குண்டான தெய்வத்தினுடைய அருளையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் போது வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் மிக விரைவாக நடக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடும். வியாபாரத்தினுடைய நிலை உயரலாம். நல்ல செய்திகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக இந்த நாள் பெறுவீர்கள். வருமானத்தில் இருந்த இடர்பாடுகள் தீரும். பணப்புழக்கம் சேரும். ஒப்பந்தங்களில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். எதையும் மிக பொறுப்போடு உணர்ந்து செய்வதால் பேரும் புகழும் இருக்கும். வழி வட்டாரத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உயரும். நண்டு எப்படி மேலே பார்க்கும்போது கடினமாகவும் உள்ளே மிருதுவான ஒரு அமைப்பு கொண்டிருக்கிறதோ அதே போலத்தான் நீங்களும். பார்ப்பதற்கு சற்று முரட்டுத்தனமாக ஒரு சில விஷயங்கள் ஈடுபட்டாலும் மனதிடத்தில் மனநிலையில் பார்க்கும்போது நீங்கள் குழந்தை தாயுள்ளம் கொண்டவர்கள். உங்களுடைய குடும்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். ஆக உங்களோடு இருந்து பார்த்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் உங்களுடைய நல்ல குணம் என்ன என்பது. வியாபாரத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த போட்டிகள் சற்று குறையும். சக நபர்களுடைய ஆதரவு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். சுகம் நிறைந்த நாள். தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் நீங்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இளைய சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அஷ்டம சனி நடக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு. 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். வீடு, மனை, வண்டி இது போன்ற விஷயங்களிலும் உடனுக்குடன் சில நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்ல பலனை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. அமைதியான நாளாக இருக்கும். குடும்ப சூழல் மன சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஆத்ம திருப்தி உண்டு. சில வேலைகளில் ஈடுபடும் பொழுது உங்களுக்குள் ஆர்வம் அதிகரிக்கலாம். ஈடுபாடோடு சில காரியங்கள் செய்வதால் வருமானம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கான முதலீடுகள் மேலோங்கும். நற்செய்திகள் கிடைக்கும் நாள். ஆனந்தமாக சந்தோஷமாக இந்த நாளை கழிப்பீர்கள். உடல்நிலை நன்றாகவே இருக்கும். மன அமைப்பு சீராகும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புதன்கிழமை தினம் உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்குண்டான நாளாக இருப்பதால்
பெருமாள் ஆலய வழிபாடு மிகுந்த நன்மையை தரும். சுகம் நிறைந்த நாளாகும். வேலையாட்களுடைய ஆதரவு பிறக்கும், ஒத்துழைப்பு உண்டாக்கும். போட்டிகளினுடைய நிலைகள் மாறலாம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சிம்ம ராசிக்கான இந்த போற்றிகளை தினம்தோறும் உச்சரித்து வந்தால் சூரிய பகவானுடைய அனுகிரகமும் சூரிய பகவானுக்குண்டான அதி தேவதை மற்றும் தெய்வத்தினுடைய அருளையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களை எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். அவசரம் வேண்டாம், நிதானமாக இருப்பதே நல்லது. குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். சில விஷயங்கள் நடக்கும் போது அதன் பின்னரே செல்வது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில், பிள்ளைகளிடத்தில் அனுகூலமாக நடக்க வேண்டும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதிற்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கோப தாபங்களை தவிர்ப்பது நல்லது. பிறருடைய குணங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்கள் அமையும். அனுபவம் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகன் நட்சத்திரக்காரர்களே, தாமதம் உண்டாகும். சில வேலைகள் நழுவி போகலாம். முயற்சிகள் தேவை. வாய்ப்புகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் கூடாது. அவசர கதியில் இயங்காதீர்கள். பொறுமை, நிதானம் தேவை. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் தேவை. அனாவசியமான பேச்சுக்கள் கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் மேம்படும். பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போவது விசேஷம். இந்த நாள் எல்லா நலன்களும் வளங்களும் சிறப்பாக பெற்று வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது சஷ்டி திதி, வளர்பிறை சஷ்டி, முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேலிருக்க வினயமில்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. இந்த ஸ்லோகங்களை சொல்லி நீங்கள் பாராயணம் செய்யலாம். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பயணிக்கும் போது நவ கிரகங்களினுடைய தாக்கம் தானாக குறையும். முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு
அவர்களுடைய பக்தர்களுக்கு அவர் என்றும் துணையிருப்பார் என்கிற நம்பிக்கை வேண்டும். யாமிருக்க பயமேன் என்பது போல நினைத்துக் கொள்ளுங்கள். ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். நினைத்த சில வேளைகளில் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் சக நபர்களிடத்தே போட்டிகள் அதிகரிக்கும். வேலையாட்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அலுவலக பணி தொடர்பாக வேலை செய்பவர்கள் சக ஊழியர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது அவசியம். வீண் பேச்சுக்கள் கூடாது. யாரிடத்திலும் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். உழைப்புக்குண்டான படி மதிப்பு கிடைக்கவில்லையே என்கிற ஏக்கம் இரக்கம். நல்ல மதிப்பு மரியாதை இருந்தாலும் வேலையில் அங்கீகாரம் என்பது இருக்காது. ஒரு சில வேலைகள் கால தாமதமாகத்தான் இருக்கும். அதற்கு நல்ல பெயரும் இன்றைய பொழுது கிடைக்காது. உங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்களில் கவனமாக கையாளுங்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். படிக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட நல்ல ஒரு நுட்பமான அறிவை வளர்த்துக் கொள்வது அவசியம். நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெரியவர்களிடத்தில் சில கருத்துக்களை கேட்டு அறிவது விசேஷம். மனநிலையில் இறுக்கமான சூழல்களில் இருந்து வெளியே வர வேண்டும். மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க தியானம், முத்திரைகள், யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி செய்வது மிக நல்லது. கன்னிராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது ஒரு சில நேரம் இருந்தாலும் ஒரு சில நேரம் இருக்காது. மனநிலையில் எண்ணற்ற குழப்பங்கள் ஏற்படக்கூடும். முக்கியமான விஷயங்களை பற்றிய விவாத போக்கு நடக்கலாம். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை இழக்காமல் வேலைகள் செய்வதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகளும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைதனை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும் பஞ்சாட்சர மந்திரமான வயநமசி மசிவயன எனம சிவ சிவய நம நம சிவய சிவாய நமவோம் எனும் மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்கலாம். ஷடாட்சர மந்திரம் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும் உச்சரிப்பது இன்றைய நாள் சிறப்பு. தகப்பன் சுவாமியாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் சஷ்டி திதி என்பதால் முருகப்பெருமானுக்கு உரிய அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடலாம். அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைக்கு தகுந்தாற்போல் பயன் ஏற்படாது. குழப்ப நிலையில் இருப்பீர்கள். வேலை தொடர்பாக தாமதங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிப்பீர்கள். பேச்சுக்களில் நிதான போக்கு, மென்மை அவசியம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள். வழிபாடு நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது சில பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். பிறரிடத்தில் சில விஷயங்களை அனுசரித்துதான் போக வேண்டும். அசௌகரியங்கள் இருக்கும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் பலன் கிடைக்காது. உழைப்புதான் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். உங்களுடைய வேலையில் கிடைக்க வேண்டிய பலன் என்பது தாமதமாக கூட கிடைக்கும். எதற்காகவும் வேலையை விடாதீர்கள். சுய சிந்தனையோடு சுய முயற்சியோடு நீங்கள் ஈடுபடக்கூடிய வேலைகளுக்கு தனி மதிப்பு, அந்தஸ்து கிடைக்கும். சித்திர நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுங்கள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய்
குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை இந்த தினத்தில் வழிபட்டால் சகல பிரச்சனைகள் தீரும். இந்த ஸ்லோகத்தை, இந்த மந்திரத்தை 6 முறை உச்சரிப்பது விசேஷம். முருகப்பெருமானுடைய நாளான சஷ்டி திதி என்பது 6ஆம் நாள். ஆக 6 முறை குருவாக வர வேண்டும் என பிரார்த்தனை செய்து வழிபட்டால் முருகப்பெருமானே உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார். சகல பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, பலருக்கும் பல அதிசயங்கள் நடந்திருக்கின்றன இந்த மந்திரங்களை உச்சரித்து. ஆக அந்த பலன்களை நீங்களும் பெற மனதார ஒருமுகப்படுத்தி முருகப்பெருமானை நினைத்து தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும், கவலை வேண்டாம். இன்றைய நாள் மத்தியமமாகத்தான் இருக்கும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம், ஆசைகள் வேண்டாம். ஆசையே அழிவுக்கு காரணம் என்பது போல நீங்கள் யதார்த்தமாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக கூட நடக்கலாம். படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்பின் முரணான விஷயங்கள் கூட நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பெறலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 6ஆம் வீட்டில் ராகு பகவான், விரயஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய அஷ்டமஸ்தானம் 8ஆம் வீட்டில் ராசிநாதன் சுக்கிர பகவானும், 3ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானும், லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானும் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கின்றனர். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவை ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு நல்ல மகிழ்வை தரும். வியாபாரத்தில் லாபம் பெறுவீர்கள். சமூக வேலைகளில் ஒத்துழைப்பு ஏற்படும். நண்பர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும். மனநிலையில் உற்சாகம் பிறக்கும். வெற்றி நிறைந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயல்கள் செய்வது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும்.
சஷ்டி திதி என்பதால் முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி செவ்வரளி மாலை சாற்றி இலுப்பை எண்ணெயினால் விளக்கேற்றினால் இன்னும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க வாய்ப்புகள் உண்டு. மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். குடும்ப சூழல் சீராக இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்களில் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். மன அமைப்பு சீராகும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். ஒத்துழைப்பு நிறைந்த நாளாக அமையும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. வெற்றி நிறைந்த நாளாக அமையும். உற்சாகம் பிறக்கும். சாதகமான சூழல் உண்டாக்கும். வாய்ப்புகள் அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும். மன நிம்மதியாக திருப்திகரமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் வளர்பிறை சஷ்டி திதி. இந்த நாள் முருகப்பெருமானை நினைத்து மனதார வழிபடுங்கள். பல பிரச்சனைகளில் இருந்து வெளி வருவதற்கான வழி கிடைக்கும். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல மனதை உருக்கி நீங்கள் வழிபடுங்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவருக்குண்டான அதிபதி முருக கடவுளாக இருப்பதால் இந்த சஷ்டி தினத்தை தவறு விடாதீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, வேண்டியவருக்கு வேண்டிய வரம் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். வேலும் மயிலும் துணை என பிரார்த்தனை செய்வதே சிறப்பு. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான். தடைப்பட்ட வேலைகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிட்டும். உயர்ந்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சமூகம் சார்ந்த புதிய கண்ணோட்டம் பிறக்கும். செயல்பாடுகளில் அணுகுமுறைகளினால் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். பண வரவு கிடைக்கும். வருவதை சேமித்து வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். வீண் செலவுகள், ஆடம்பரம் வேண்டாம். தற்பெருமை எண்ணத்தை கைவிடுவது நல்லது. தேவையற்ற செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகளை பெறலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். ஆசைகள் கைகூடும். முயற்சி செய்து சில வேலைகளை மிக அழகாக முடிப்பீர்கள். ஆதரவு நிறைந்த நாளாக அமையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். அனுகூலமாக சிலர் நடந்து கொள்வார்கள். ஆசைகள் கைகூடும். விருப்பங்கள் நிறைவேறும். கண்ணோட்டங்கள் பிறக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. செலவு குறையும் நாள். மாற்றங்களை உண்டாக்குவீர்கள். உங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும்.
புதியதொரு கண்ணோட்டம் பிறக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 30ஆம் நாள், வளர்பிறை சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியின் 10ஆம் வீட்டில் கேத்து பகவான், சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான். பண வரவுகளில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும், தாமதங்கள் நீங்கும், வருமானம் வருவதற்கான வழிவகை உண்டு. புதிய விஷயங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அவசரம் காட்டாதீர்கள். நிதானமாக இருந்தால் ஓரளவாவது பலனை நீங்கள் பெறலாம். அவசர கதியில் புதிய முடிவுகள் எடுக்காதீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும், சந்தேகங்கள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக வேலைகளில் ஈடுபாடு உண்டாகும். தடையாக இருந்தவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். ஆதரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. தடைகள் விலகும், தாமதங்கள் நீங்கும், பண வரவுகள் கிடைக்கும். பொறுமையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நிதான போக்கு தேவை. எந்த விதங்களில் கடைபிடிக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு பலனை தரும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீமன் நாராயணனுடைய தர்ம பத்தினியாக விளங்கக்கூடியவள் அம்பாள் மகாலட்சுமி. கனகமழை பொழிவாளாம் அன்னை. ஆக இந்த நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி சாதகமான நாளாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு துறையில் ஈடுபட்டாலும் அவை உங்களுக்கு வெற்றியாகத்தான் இருக்கும். அரசாங்க வேலைகள், உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட வழிவகை உண்டு. மன அமைப்பில் உங்களுக்கு சீர்பெறும். தெய்வீக சக்தி பிறக்கும். ஆற்றல் நிறைந்த நாள். ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மன நிம்மதி கிடைக்கும். ஆதரவு பிறக்கும். நம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 30ஆம் நாள், கிரக கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது சஷ்டி திதி, வளர்பிறை சஷ்டி. வழிபாடு முறைகளை மேற்கொள்பவர்களுக்கு செல்வ செழிப்பு, வளமை, பொருளாதார நிதி நிலைமையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளில் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது.
எந்த ஒரு காரியத்தையும் நீங்களே முன்னின்று செய்ய வேண்டும். பிறரிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அதற்கு சாதகமான நாள் அல்ல. பிறரை நம்பி எந்த ஒரு விஷயங்களையும் சார்ந்து இருக்காதீர்கள். உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு சுயமாக நீங்களே உழைக்க வேண்டும். அதுதான் நல்லது. ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வேலையினுடைய போக்கு மற்றும் அதனுடைய தன்மைகளை ஆராய்ந்து செயல்படுங்கள். திட்டமிட்ட காரியங்களாக இருந்தாலும் அதில் நல்லதொரு வெற்றி பெறுவதற்கு பொறுமை, நிதானம் அவசியம். கடன் சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்பு குறையும். வேலையாட்களால் அலைச்சல் உண்டாகும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. அவசரத்தில் வேலையில் ஈடுபடாதீர்கள். மந்தமான தன்மை இருக்க சில வேலைகளை நீங்களே முன்னின்று கவனிப்பதே சிறப்பு. முக்கியமான பொறுப்புகளை பிறரை நம்பி இருக்காதீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும். நிதான போக்கோடு சிந்தித்து செயல்படுங்கள். பதட்டத்தோடு எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். பதறிய காரியம் சிதறும். பிறருடைய ஆலோசனைகளை அவ்வப்போது கேட்டு நடப்பது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, வளர்பிறை சஷ்டி திதியாக இருப்பதால் முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். 6 முகனுக்கு 6 தீபங்கள். அலைச்சல்கள் ஏற்படலாம். சிந்தித்து நிதானமாக நடக்க வேண்டும். வேலையாட்களால் அலைச்சல் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கலாம். சேமிப்பு குறையும். பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். இந்த நாள் வழிபாடு மூலம் மட்டுமே நன்மைகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது வளர்பிறை சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதிகள் அகலும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை எனவும் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தையும் சண்முக கவசத்தையும் தினந்தோறும் கேட்டு வந்தால் சுப பலன்கள் கிடைக்கும். ருணரோக சத்ரு விமோக்ஷனம் உண்டாக்கும். ராசியிலேயே சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். மனநிலையில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். வீட்டில் சுப மங்கள யோகம் உண்டாகும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் சில சூக்ஷமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும்.
உத்தியோகத்தில் அமைதியான சூழல் இருக்கும். தலைமை அதிகாரிகளால் ஆதரவு ஏற்படும். கௌரவமான விஷயங்களில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். சமூக சிந்தனை அதிகரிக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக திறமையாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். போட்டிகளில் எதிர்பாராத முடிவுகள் மாணவர்களுக்கு கிடைக்கும். தேர்வுகளில் எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல முடிவுகள் உண்டாக்கும். உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கவலை விலகும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கலகலப்பும் அதிகமாக காணப்படும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். தாமதங்கள் நீங்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். வாகனத்தினுடைய செயல்பாடுகளை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். பிரார்த்தனைகள் நிறைவேறும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும். விரும்பிய வேலைகளை சுதந்திரமாக செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். எண்ணிய வேலைகள் உங்களுக்கு லாபத்தோடு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். மனநிலையில் நம்பிக்கை உண்டாகும். உதவிகள் கிடைக்கும். சுப மங்கள பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். சூக்ஷமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். கவலைகள் மறையும். போட்டிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். தெய்வீக சக்தி உங்களுக்குள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மேயூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 9381162636. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் வளர்பிறை சஷ்டி திதி. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானுக்குண்டான இந்த பாடலை ஆத்மார்த்தமாக
பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதோடு செல்வ செழிப்பும் வளமையும் அமோகமான சம்பத்து நிறைந்த வாழ்க்கையும் சேம லாபங்களோடு வாழ்வீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வளர்பிறை சஷ்டி திதியில் மீனராசி அன்பர்களே, கனிவான பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான சூழல் அமையும். தலைமை அதிகாரிகளிடத்தில் சூக்ஷமங்களை அறிந்து கொள்வீர்கள். நினைத்த வேலைகள் உங்களுக்கு எண்ணியபடி நடக்கும். நண்பர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லதை உண்டு பண்ணும். லாபம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, அனுகூலமான நாளாக இருக்கும். எண்ணியது நடக்கும். அனுகூலம் ஏற்படும். பேச்சுக்களின் மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். சாதகம் நிறைந்த நாள். தீர்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல முடிவுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தலைமை அதிகாரிகளுடைய சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். எண்ணியது நடக்கும். நினைத்ததை முடித்து காட்டுவீர்கள். நட்பு வட்டாரங்கள் பெருக்கம். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. புதன்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாளுடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. மகாலட்சுமிக்குண்டான வழிபாடுகளையும் சேர்த்தே செய்யுங்கள். வீடு, மனை, நிலம் அமைய, வாஸ்து தோஷங்கள் தீர, எதிர்பார்த்த வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட, வளர்பிறை சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபட்டால் இத்தனையும் நடக்கும். தொடர்ந்து 6 மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதங்களை அனுஷ்டிப்பவர்களுக்கு சுகபோக வாழ்வு கிடைக்கும். குபேர சம்பத்து அதிகரிக்கும். லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, நன்மைகள் விளையும். மனம் விட்டு பேசுவீர்கள். நட்பு வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். எண்ணிய காரியங்களை திறமையாக்க செய்து காட்டுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. வாழ்க வளமுடன்.